எப்ப கெட்டு போக மாட்டோமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோவான் 3வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 3வது அதிகாரம் 15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப யார் கெட்டு போக மாட்டானா? எந்த ஒரு மனுஷன் இந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போக மாட்டான். அப்ப முதல்ல யார் கெட்டு போக மாட்டான்? மனம் திரும்புறவன் கெட்டு போக மாட்டான். ரெண்டாவது யார் கெட்டு போக மாட்டான்? இந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் எந்த மதமோ எந்த குலமோ எந்த ஜாதியோ எந்த ஜனமோ எந்த வித்தியாசமும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம் என்பதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் கெட்டு போவதில்லை. நீங்க எந்த காரியம் உங்க வாழ்க்கையில கெட்டு போயிருந்தாலும் கர்த்தர் அதை மீண்டுமாக உயிர்ப்பிப்பா. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போவதும் இல்லை, வெட்கப்படுவதும் இல்லை. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறானோ இந்த உண்மையுள்ள தெய்வம் அவர் கல்லல்ல, மண்ணல்ல, மரமல்ல, செடி அல்ல, கொடி அல்ல, தத்துவங்களோ கதையோ எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனும் அல்ல, அவர் உண்மையுள்ள தெய்வம். இந்த தெய்வத்தை விசுவாசிக்கிற யாரோ அவன் கெட்டு போனாலும் கர்த்தர் மீண்டுமாக மீட்டுக் கொள்வார். அவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ரோமர் 10:11 எழுதப்பட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. அப்படி அல்லவென்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே எல்லாரும் கெட்டு போவார்களா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மனம் திரும்பல அப்படின்னா கெட்டு போவோம். நீங்க மனம் திரும்பல அப்படின்னா கேட்டின் மகனாகிய பிசாசுக்கு நாம் அடிமைப்பட்டு போவோம். கேட்டின் மகனாகிய பிசாசுக்கு நம்ம அடிமைப்பட்டு போயிடுவோம். அப்ப மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னா உன்னுடைய ஆத்துமா கெட்டு போகும், உன்னுடைய ஆவி கெட்டு போகும், உன்னுடைய சரீரத்தை பிசாசானவன் கெடுத்தே போடுவான். ஆனா நீங்க கெட்டு போகாம இருப்பதற்கு மனம் திரும்புதல் முக்கியமானது. எதுல இருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் வந்து நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தேவையே இல்லை. நமக்கு நாமே தெரியும் நம்ம எதுல மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி. ஒரு அம்மா, அந்த அம்மா 8:30 மணிக்கு ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா துடிப்பாங்க. அப்படியே 8:30 ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா துடிப்பாங்க. பிரதர் என்னை சீக்கிரம் விட்டுருங்க. அவங்க என்னுடைய அப்போ பேஷண்ட் அவங்க பிளஸ் வந்து ஒரு பாஸ்டருடைய உறவினர் தெரிஞ்சவங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் என்னை சீக்கிரமா விட்டுருங்க, 8:30 மணிக்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு. அந்த அம்மா எப்போ வந்தாலும் 8:20 ஓடி போயிடுவாங்க. நான் ஏன் அவங்க போறாங்களாம், 8:30 மணிக்கு ஒரு சீரியல் போடுவாங்களாம். 8:30 மணிக்கு போய் அந்த சீரியல்ல போய் அந்த அம்மா பார்க்கணுமா, நேத்து இப்படி அவன் அழுதுகிட்டே கதவை மூடினா இன்னைக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்ட்டு. பாருங்க, அதுல இருந்து சில காரியங்கள் நமக்கு ஹேபிட் ஆயிடும், பழக்கமாயிடும். ஒரு காரியத்தை நம்ம தொடர்ச்சியா செய்து கொண்டே இருப்போம்னா அது நமக்கு பழக்கம் ஆயிடும். அது நம்மை கெடுக்கும், அதை நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடும். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். யாரோ ஒருவர் வந்து நமக்கு ப்ராஃபஸி சொல்ல தேவையில்லை. எதுல நான் மனம் திரும்பணும் என்று சொல்லி, என் பார்வையில, என் செய்கையில, என் வார்த்தையில, என்னுடைய ஆட்டிடியூட்ல, என் கேரக்டர்ல எதுல ஒரு ரிப்பன்டன்ஸ் வரணும், எதுல ஒரு மனம் திரும்புதல் வரணும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஏற்கனவே நமக்கோடு கூட பேசி இருப்பா. கைய மேல உயர்த்தி வாய் தந்து சொல்லுங்க, இயேசுவே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. மேக் எ வெரி சிம்பிள் பிரேயர். பல நேரத்துல மனம் திரும்பணும்னு சொல்லி நமக்கு ஆசை இருக்கும், ஆனா மனம் திரும்ப முடியாது. ஏன் அப்படின்னா
ஒரு பாவத்தை நான் செய்து செய்து பழகி இருப்பேன், அதுலயே நான் ஊறி போயிருப்பேன், நான் அதுலயே ரொம்ப நான் ஒரு ஜாய், ஒரு சந்தோஷத்தை கண்டு கொண்டிருக்கிறதுனால அதை விட்டு என்னால வெளியே வர முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியான இடத்துல நீங்க கேட்கும் போது ஆவியானவர் மனம் திரும்பக்கூடிய கிருபையை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, 2 விதமான துக்கம் இருக்கும். உலக பிரகாரமான துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தை கர்த்தர் என்னவா மாற்றுவாரு? சந்தோஷமாய் மாற்றுவார். ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் உண்டாகணும். கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு பாவத்தை நீ செய்யும் போது உனக்குள் ஒரு துக்கம் உண்டாகணும், ஒரு கிளேசம் உண்டாகணும். ஐயோ, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, நான் தவறிட்டேனே என்கிற ஒரு துக்கம் உண்டாகும். அந்த துக்கம்தான் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும். கையை மேல ஆமென் சொல்லுவோம். ஆமென்.